தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, கூட்டணி இருந்திருந்தா 30லேருந்து 35 சீட்டுகள் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம தமிழிசை மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு முன் வச்சிருக்காங்க. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழிசை அம்மா என்ன அறிக்கை கொடுத்தாங்களா, ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. அவர் ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதிலாக சொன்னாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. ஏன்னா அப்புறமா அவர்கிட்ட போய் கேட்டாங்களா யாராச்சும் நிருபர்கள், இப்படி தான் என்னுடைய கருத்து தான் இது அப்படின்னு சொன்னாங்களா? அவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. 10-15 கேள்விகளை கேட்கும்போது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாங்க, அவ்வளோதான். அது கருத்து நீ ஆகாது. கருத்துன்னா அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. அவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதுதான் கருத்து. அதனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொன்னாங்க. தமிழிசை அம்மா முன்னாள் கவர்னர் அவர்கள், மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா, ஏதாச்சும் நடக்குமா, ஏதாச்சும் கிண்டலாமா கிளறலாமாங்கிற நோக்கத்தில் மற்றவர்கள் அதை பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. அப்படி இருந்தால் அவங்கக்கிட்ட அறிக்கை வரட்டும். அறிக்கை வரலையே, அவங்க அப்படி சொல்லலையே. சாதாரணமாக ஒரு 10-15 கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்விக்கு அடுத்த எந்த சந்தர்ப்பத்தில் எதை கேட்டாங்க, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் அது. அது அந்த இதில் சொல்கிறது. அவருங்க ஒன்றும் குறிப்பிட்டு எல்லாம் ஒன்றும் அப்படி விளக்கமாக ஒன்றும் இவங்க சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இவங்க சொல்லலை. அப்போ இவங்களுக்கு பாஜகவோட இணையணுன்ற இந்த ஒரு மோட்டிவும் இல்லைன்னு சொல்கிறீங்க? யாருக்கு? தமிழிசை மேம் பாஜகவுக்கு அதிமுகவோட இணையணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒரு ஸ்டாண்டும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் கிடையாது. அது ஏன் இணையணும் அப்படியெல்லாம்? ஐயா, அதிமுக சொல்றாங்களே பாஜகவோட இருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் என்னுடைய கருத்து ஒன்று சொல்றேன். அதிமுகவோட இருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அது எப்படின்னா, அதிமுகவோட இணைஞ்சு இருக்கிறது எப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க அதை மாதிரி இருக்கணும். புரியுதா? ஜெயலலிதா அம்மா அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டலைன்னா பாகிஸ்தானில் கட்ட முடியும்னு கேட்டாங்கல்ல, அந்த மனநிலையில் அதிமுக இருக்கணும். சரியா? அப்போ அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி அதுக்கு கொண்டாட்டத்தை நம்ம நடத்தினப்போ அதிமுக காரணம் கூட்டத்தை போட்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னுக்கிட்டு பேசியிருக்கணும். இப்போ அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு வாங்கன்னு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தது போல் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விடுத்தாங்க. இவர் நான் வர முடியாது, எனக்கு இடுப்பு வலின்னு சொன்னார். அது ஏன் அப்படி சொல்லணும்? ஜெயலலிதா அம்மானா அப்படி சொல்லியிருப்பாங்களா? ஆளாக போய் நின்றுருப்பாங்க. அவள் எடப்பாடி பழனிசாமி ஆளாக போய் நின்றுருக்கணும். அதே போல் 370 ரிமூவ் பண்ணதை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்கலாம். அது ரகசியமாக ஓட்டு போட்டுக்கிட்டு பட்டனை அமைக்கிக்கிட்டு வந்துடுறது. இங்கே என்ன பேசுனாங்க? 370 நீக்க வேண்டியது தான், பாஜக செஞ்சது சரின்னு மேடை போட்டு பேசுனாங்களா அதிமுககாரங்க? பேசலை. குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டத்தையும் ஆதரித்து அவங்க நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு மேடை போட்டு பேசுனாங்களா? பேசணும்ல. அதுதான் ஜெயலலிதா இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ராமருக்கு வேற எங்கெங்கே கோயில் கட்டுறதுன்னு கேட்டாங்க. ராஜ்யசபாவில் போய் பேசுனாங்க 84. அப்போ ஒன்றும் அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை ஜம்மு காஷ்மீர் விஷயம். ஆனாலும் அவங்க அதை கேட்குறாங்க. ஏன் என்னைக்கு இணைக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க ராஜீவை பார்த்து. அவங்க மனசில் அது இருக்குல்ல. அப்படி இருந்தால் கூட்டணி வச்சால் அதுதான் கூட்டணி. அப்போ தான் அவர் வேலுமணி நினைக்கிற மாதிரி இந்த ஓட்டம் அந்த ஓட்டம் சேர்ந்து எம்பியாக மாறும். இப்போ இவங்க இவர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு? மதவாத அரசியலில் பண்ணுறாரு. பிஜேபிக்கு மதவாத அரசியல் பிடிக்காது, மதச்சார்பற்ற அரசியல் தானே பிஜேபி அரசியல். அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக திராவிட கட்சிகள் தான், வெளியில இருந்து ஒரு கட்சிக்கு இடம் இல்லை அப்படி. அப்ப நாங்க 11.12% ஓட்டு வாங்கி இருக்கிறது அது என்ன கணக்கு? காங்கிரஸ் கட்சி ஓட்டு வாங்கி இருக்கிறது அது என்ன கணக்கு? இவ எங்களோட கீழே தானே நீ ஓட்டு வாங்கியிருக்க. நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படின்னு அது ஜெயக்குமாரை கேட்குறேன். அந்த 40,000 கிறிஸ்தவர்களோட முஸ்லீம்களோட தான் நீங்கள் இருப்பீங்களோ? 40,000 ஓட்டு போதுமா அவங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு? எம்எல்ஏக்கு தான்.
வேற ஓட்டு வேண்டாமா? அதுக்கு 40,000 பேர் கிறிஸ்தவர்களோடு முஸ்லீம்களோடு மூடாவி போட்டு கூடாரத்துக்குள்ளாடி உட்கார்ந்துட்டு இருந்து அவர் பேசுகிறாரு. இங்கே கழகம்தான் அப்படிங்க. என்ன கழகம்? 11.12% ஓட்டு வாங்கியிருக்கிறது பிஜேபி. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். 50 லட்சம் ஓட்டு பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கு 23 தொகுதியில். நாடு பூராவும் கிட்டத்தட்ட 1 கோடியே எட்டுது கூட்டணி. 18.5%. 1 கோடிக்கு கொஞ்சம் தான் குறைவு. அப்போ இதெல்லாம் எது? தமிழ்நாட்டில் வாங்கின ஓட்டு தானே. ஜெயக்குமாரை தான் கேட்குறேன். எல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க மாட்டீங்களா? நீங்கள் அந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? ஜெயக்குமார் அந்த 40,000 முஸ்லீம்களோட கிறிஸ்தவர்களோட சேர்ந்து கண்ணை மூடிக்கிறார். அவங்களே இவரோட எங்கே சேர்ந்துருப்பாங்க? நிறைய முஸ்லீம் கிறிஸ்தவன்லாம் இப்போ பிஜேபியில் ஓட்டு போடுறான். அவனுக்கு தெரியும்ல. அவனை சொல்லி ஏமாற்றி அவனுக்கு டிபிக்கு கொடுக்கறது தான் இந்த கட்சிகள். மைனாரிட்டிகளுக்கு எங்கே உதவி பண்ணியிருக்காங்க? மைனாரிட்டிகளுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க? என்ன உதவி? பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் சமம், எல்லாருக்கும். இப்போ நரேந்திர மோடி 48 லட்சம் தமிழ்நாட்டில், 9.25 கோடி இந்தியா பூராவும், 20,000 கோடி கொடுத்துருக்கிறார்ல. அதில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தான் வரும். எல்லாருக்கும் தானே. அதை ஒதுக்கிக்கிட்டா கொடுக்குறவன் நம்ம? அப்படி கிடையாது. பிஜேபி அரசும் சரி, பிஜேபி கட்சியும் சரி, மதச்சார்பற்ற கட்சி. அதில் இந்த ஜெயக்குமார் சொல்லக்கூடிய 40,000 கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து தான் பிஜேபி செய்யுது. அதனால அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு? அவங்க எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மதவாதம் பேசுகிறாரு. இவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாரு. அது நடக்குமா இல்லையாங்கிறத அடுத்த தேர்தலில் 26 பார்த்துருவோமே. அவருக்கு பையன், அந்த ஜெயக்குமாருக்கு பையன் தானே தென் சென்னையில் அம்மா தமிழிசை அம்மா கூட போட்டிக்கிட்டாரு. எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? தமிழிசை அம்மாவோடவும் 1 லட்சம் ஓட்டு பின்னாடி போய் டெபாசிட்டே போச்சு. திமுகவை ஏற்று நின்னது யார்? உங்கள் பையனா? உங்கள் அதிமுககாரர் ஏற்று நின்னாரா தென் சென்னையில்? இல்லை, கடகோடிக்கு ஓடிக்கிட்டாரு. வீராங்கனையா ஏற்று நின்னது தமிழிசை அம்மா தானே. திமுக ஏற்றது தென் சென்னையில். அதே ஜெயக்குமாருக்கு பையனை தான் கேட்குறேன். எம்பிஏ இருந்தவர் என்ன அடி தாங்க முடியாமல் ஓடி விழுந்துட்டாரே உங்கள் பையன். அங்கே என்ன நீங்கள் நின்னீங்களா எழும்பி தென் சென்னையில்? நிற்க முடியுமா உங்களால்? அப்போ பிஜேபி தானே வந்து நிற்குது திமுகவுக்கு எதிராக. அப்போ பிஜேபி வந்து நிற்குதா இல்லையா தென் சென்னையில்? என்ன பேசிகிட்டு இருக்கார் அவர் ஏதோ ஒரு சரியில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு ஜெயக்குமார். ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான்னு நினைக்கிறேன். பெரிய தப்பு, கண்டிக்கத்தக்கது. பிஜேபி வளர்ந்துருக்கு, பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் காங்கிரஸும் தான் இருக்குது. அதெல்லாம் தேசிய கட்சி இல்லையா? தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.